அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் ஜனவரி 15ஆம் தேதி அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். சூரியனால் நன்மை. சுக்கிர பகவானும் செல்கிறார். அதனாலும் தங்களுக்கு நன்மைதான் ஏற்படும். 2வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சிறப்பு யோகம் உங்கள் நிதி ஆதாரங்களை பலப்படுத்துகிறது. போதுமான வருமானத்தை கொண்டு வருகிறது. ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்கும் வாய்ப்பினை கொண்டு வருகிறது. தொழில் வாழ்க்கையில் சிக்கிய பணத்தை மீட்டு கொண்டு வருவீர்கள். நண்பர்களிடம் கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரும். இதுவரை பல வருடங்களாக திருப்பி கொடுக்கப்படாத கடன்கள் அனைத்தும் திரும்பி கிடைக்கும். தாங்கள் கேட்காமலேயே திரும்ப கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சர்வதேச முதலீடுகள் கிடைக்கும். புது புது ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்கும். உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பார்கள். தொழிற்சாலையில் இயந்திரங்களை பயன்படுத்துகையில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சற்று கவனம் தேவை. சிறு தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். சவால்கள் நிறைந்த பணிகளை எடுத்து செய்து புகழ் பெறுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை தாங்கள் திறம்பட செய்வீர்கள். தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான படைப்பாற்றல் மற்றும் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் காணப்படும் முன்னேற்றம் உங்கள் மன அமைதியை உறுதி செய்யும். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். குடும்ப பராமரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் சிகிச்சை பெறுவோருக்கு உடலில் நிவாரணம் கிடைக்கும். நன்கு சந்தோஷமாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். பார்ட்னர்ஸ் ஒத்துழைப்பர். அரசியலில் புகழ் பெறுவீர். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வணங்குங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.